அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த தினபூமி நேயர்களே, தினபூமி மாத பலன், தமிழ் மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிவானது இந்த மாதம் மாசி மாதம்னா கும்ப மாதம்னு கணக்கு. குரோதி வருஷம் மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் சிறப்பாக 2 விசேஷங்கள் உண்டு. மாசின்னாவே அது கும்பம்னு அர்த்தம். இப்போ மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் டிவியில் பார்க்குறீங்க, நியூஸில் கேட்குறீங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா. அது நம்ம கும்பகோணத்தில் 2026 செய்ய போகிறாங்க. இப்போ பிரயாக்ராஜ்னு சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளாவானது நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி ஒரு சிறப்பான ஒரு விசேஷம். அதுக்கப்புறம் மாசி மகம், அதாவது பௌர்ணமி மாசி மகம், இது ஒரு விசேஷம். சிவராத்திரின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிவாலயத்தில் அதாவது வரக்கூடிய 21/2/2025 அன்றைய தினத்திலே மகா சிவராத்திரி. இரவு முழுதும் கண்விழித்து சிவாய நமக அப்படின்னு சொல்லி சிவாலயத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து 4 காலங்களும் அபிஷேகம் உண்டு. முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம். முதல் காலம் சந்திரசேகரன் சொல்லக்கூடிய சிவனுடைய தத்துவம். 2ஆம் காலம் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி காலம். 3ஆம் காலம் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை காலம். 4ஆம் காலம் சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய மகாதேவன் சதாசிவன் அவருடைய காலம். ஆக இந்த 4 காலங்களும் அபிஷேகமும் அர்ச்சனைகளும் ருத்ரஹோமமும் நடக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று கண்விழித்து சிவாய நமக என்ற எழுத்தை நாம் உச்சரித்து முடியும் வரை ஒரே கோயிலிலோ அல்லது குறைந்தது ஒரு 4-5 சிவாலயத்துக்கோ அருகில் இருக்கக்கூடிய காலத்திற்கோ ஒரு காலத்திற்கும் ஒரு சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது நம்மளுடைய பெரும் புண்ணியம், பாவத்தை போக்கக்கூடியது. அடுத்த நாள் அமாவாசை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். மாசான கொள்ளை, அங்காளம்மன், பெரியாண்டச்சி, இந்த தேவதைக்கெல்லாம் மாசான கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமாவாசை தினத்திலே அம்பாளுக்கு விசேஷமான தினம். அடுத்து வரக்கூடியது பௌர்ணமி. பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேரக்கூடியது. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு மாதமும் ஒரு பௌர்ணமியும் ஒரு நட்சத்திரத்தோடு சேரும் பொழுது அந்தந்த மாதத்தில் அந்தந்த சில தேவதைகளுக்கு சில விசேஷமான பூஜைகள், விசேஷங்கள் உண்டு. அந்த வகையிலே மாசி மகம் எல்லா காளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்திலே முப்பெருந்தேவியாக இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் இந்த மாசி மகமானது விசேஷமாக கொண்டாடுவார்கள். அதுவும் குறிப்பாக பல இடங்களில் பிரம்மோற்சவம் நடக்கும், தீமிதி திருவிழாவெல்லாம் நடக்கும், தேர் விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதனால அந்த மாசி மகம் பௌர்ணமி சேரக்கூடிய அந்த நாளில் ஆலயத்திற்கு சென்று இந்த பௌர்ணமி தரிசனத்தையும் அம்பாள் தரிசனத்தையும் செய்வாருங்கள். அடுத்ததா முக்கியமா சொல்லக்கூடியது மாசியிலே செவ்வாய். தை மாசத்துல எப்படி வெள்ளிக்கிழமையோ அதை போல மாசி மாதத்துல செவ்வாய் ரொம்ப விசேஷம். மாசி செவ்வாய். இந்த மாசி செவ்வாய்ங்கிறது எல்லா கோவில்களுக்கும் விசேஷம் உண்டு. விசேஷம் இருக்கோ இல்லையோ, கோவில்ல ஏதாவது வைபவம் இருக்கோ இல்லையோ, நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு போய் கோவிலில் போய் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம உட்காந்துட்டு வரணும். இந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள், செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் செவ்வாய் தோஷம்தான். 1, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல ஜாதகத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். அதே போல செவ்வாய் உச்சமோ செவ்வாய் நீச்சமோ இருந்து பிறக்கக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு இதெல்லாம் செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடியது. அந்த செவ்வாய் தோஷத்தை நீங்கக்கூடியது இந்த மாசி செவ்வாய் ஆலய தரிசனம். கோவில்ல ஒரு 15 நிமிஷமாவது உட்காந்துட்டு வரணும். அதே போல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா,
கோவிலுக்கு போனா கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம், சுவாமி அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்து நமக்கு தீபாராதனை காட்டி சுவாமி நடை திறந்திருக்கக்கூடிய நேரத்துல தான் நம்ம கோவிலுக்கு போகணும். நம்ம போற நேரத்துல கோவில்ல ஸ்கிரீன் போட்டிருந்தா, சாமிக்கு திரையிட்டு இருந்தால், அதாவது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்றதுக்காக திரைச்சீலை போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருந்தா அந்த நேரத்துல நம்ம உடனே வரக்கூடாது. திரை விளக்கின பின்னாடி தான் வரணும். அப்பதான் நீங்க கோவிலுக்கு போன அந்த புண்ணியம் கிடைக்கும். குறிப்பா சில கோவில்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு பழனி சொன்னோம்னா, பழனி 12 மணிக்கு போனோம்னா நம்மளால சாமி பார்க்க முடியாது. 2 மணி வரைக்கும் பூஜை இருக்கும். அந்த உச்சிக்கால பூஜைங்கிறது 11:30 மணியிலிருந்து அது சரியாக சில குறிப்பிட்ட நேரங்கள் மாறும். 11:30 மணியிலிருந்து 2 மணி வரை நமக்கு தரிசனத்துக்கு உண்டான நேரமே இல்லை, நின்றுட்டே இருக்கணும். அந்த திரையிட நேரம், அதாவது உச்சிக்கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயத்துல செய்யக்கூடிய அந்த பூஜை நேரத்துல நம்ம போறதோ, இல்லை அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்றதுக்காக திரைச்சீலை போட்டிருந்தா அந்த நேரத்துல கோவிலுக்கு உள்ள போயிட்டு உடனே வர்றதோ, இதெல்லாம் தவறு. அதே போல முக்கியமான குறிப்பு என்னன்னா, சுவாமி எண்ணெய் காப்புல இருக்கு, அபிஷேகத்துக்கு முன்னாடி எண்ணெய் காப்புல இருக்கு அப்படின்னா நம்ம உடனே பார்த்துட்டு அப்பவே வரக்கூடாது. ஒண்ணு அபிஷேகம் பார்த்துட்டு வரணும், இல்லைன்னா எண்ணெய் காப்பு போடுறதுக்கு முன்னாடியே சாமியை பார்த்துட்டு வரணும். விஸ்வரூப தரிசனம், இது முக்கியமான குறிப்பு. அதனால இந்த மாசி மாசம் பௌர்ணமி தினம், மக நட்சத்திரம், மாசி மகம், அதே போல மாசி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்லாம் எல்லா ஆலயத்திற்கும் போறது. சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயில்ல போய் சிவாய நமக, எல்லாம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க. நீங்க சிவாய நமன்னு சொன்னாவே அதிகமா மாத்தி மாத்தி சொல்லும்போது சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொன்னீங்கன்னா அது நமச்சிவாயங்கிற அந்த உருப்பெற்று வரும், உருவெடுத்து வரும். அதனால 5 எழுத்து மந்திரம். அதனால எடுத்தவனையும் சிவாய நமக, அதுதான் நமச்சிவாயம். மூல மந்திரமே சிவாய நமகன்னு சொல்றதுதான் மூல மந்திரம். அதனால சிவாலயத்துக்கு போய் இந்த சிவராத்திரியை வழிபட்டு இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகத்தினுடைய ஒரு நமக்கு சரியில்லாத இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தோஷத்தை நீங்கி தரிசன புண்ணியம் நமக்கு கிடைத்து இந்த மாசம் பூரா உங்களுக்கு நல்லதே நடக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். கண்ணியமிக்க கன்னிராசி என்பர்களே, ஒரு செயலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் எந்த வேலையை வேணாலும் அப்படியே நீங்க செஞ்சிடலாம். விருப்பம் இல்லை அப்படின்னா எதை பத்தியும் கண்டுக்காம போயிடலாம். இந்த மாசம் உங்களுக்கு பலன் அப்படித்தான் இருக்கு. வாலண்டியரா போய் ஒருத்தர்கிட்ட போய் உதவி கேட்கறதோ, உதவி கேட்ட பின்னாடி கிடைக்கலன்னு அதுக்காக வருத்தப்படுறதோ கண்டிப்பாக தேவையில்லை. அதுக்கு தான் நான் சொல்றேன், தேவையில்லாம யாருகிட்டையுமே போய் எந்த ஆப்ளிகேஷனும் கேட்காம இருக்கலாம். விருப்பப்பட்டு இது இந்த போய் கேட்டா நமக்கு இதுதான் பதில் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஏதாவது நீங்க ஆஃபர் போனீங்கன்னா, அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா, அடுத்தவர்கிட்ட உதவி கேட்டு போனீங்கன்னா, அது நடக்கலைன்னா அதுக்கு சமாதான மனம் பக்குவம் வேண்டும். இருந்தாலும் இந்த ராசிக்கு எல்லா விதத்திலையும் சிறப்பான பலன்கள் தான் இந்த மாசத்துல இருக்கு. குறிப்பாக 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் 14 கிரக சேர்க்கை, 3 கிரக சேர்க்கை. இப்போதைக்கு சுக்கிரன், புதன், ராகு, சந்திரன் உங்க ராசியில 12ஆம் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது ஒரு சிறப்பு தான். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு சிறப்பு. 6ல சனி ரொம்ப ரொம்ப சிறப்பு, சனி பயிற்சி வரைக்கும். அந்த இடத்துல சூரியன் 12ஆம் அதிபதி சூரியன் 6ல இருக்கு. ராஜ யோகத்தை சூரியன் கொடுக்கிறார். டைட்டில் வேணா போட்டுக்கலாம், கிடைக்காதெல்லாம் கிடைக்கும். கண்ணை மூடி நல்ல லட்சுமி கடாட்சம் இருக்கு அப்படின்னு கண்ணை மூடின்னு சொல்லிடலாம். ஆனால் அது யாருக்கு? தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு தான் கிடைக்கும். சும்மா நம்ம பாக்கெட்ல வந்து விழுந்துரும் நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. சூரியன் எப்பவுமே உழைப்பை சொல்லக்கூடியவர். உங்க ராசிக்கு 12க்கு அதிபதி. சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அவர் 6ல இருக்கார். அப்ப அது விபரீத ராஜயோகம். 12க்கு அதிபதி 6ல இருந்தா விபரீத ராஜயோகம்.
ஆனால் 6க்கு அதிபதி 6லயே இருக்கார், அதுவும் ஒரு விருது ராஜயோகம். ஆக இது ஒரு யோகம். அடுத்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் வக்கரகதி, 10ஆம் அதிபதி உங்க ராசி அதிபதி புதன் வக்கரம், அதுவும் ஒரு யோகம். ராகு 7ல் இருக்கார். இதெல்லாம் கடைசியில் எங்க கொண்டு சேர்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜங்ஷன்ல பல ரயில்கள் வந்து நின்னா நமக்கு எப்படி ஒரு கன்ஃபியூஸ் இருக்குமோ, அந்த இடம் எப்படி ஒரு கலகலப்பா இருக்குமோ, அந்த மாதிரி இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் அதுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் ஒரு கலகலப்பை உண்டாக்கி ஒரு கலகத்தை உண்டாக்கிடுற. அதுக்கு தான் முதல்ல எடுத்தோடனே டைட்டில் நான் சொன்னது, ஆப்ளிகேஷன் கேட்டு கிடைக்கலன்னா சமாதானம் ஆக்கிங்க. சங்கடங்கள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய புத்திசாலித்தனம் உங்ககிட்ட தான் இருக்கு. அதை தான் சொன்னேன், எல்லா யோகமும் எந்த வயசு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 42 43 வயதுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு தான் அந்த யோகம் எல்லாம் கிடைக்கும். அதனால அந்த யோகத்தை பயன்படுத்திக்கக்கூடிய வயதா இருக்கக்கூடிய நீங்கள் குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல அந்யோன்யமா இருக்கணும். குறிப்பாக இந்த வயது நான் சொன்ன வயதுக்காரர்கள் உங்களுடைய அப்பா அவருடைய உடல்நிலையை ரொம்ப ரொம்ப தீவிர கண்காணிப்புல தீவிர கவனம் செலுத்தணும். 50 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் அவர்களுடைய தந்தையினுடைய விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை தேவை. எல்லா விஷயத்திலையுமே வாக்குவாதம், வீண் பம்பு, சண்டை சச்சரவு இதெல்லாம் குடும்பத்துல தந்தை மகனுக்குள்ள வரும். அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் நன்னா இருக்கும். 43 வயசுலேருந்து 50 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த நேரத்தில் பாகம் பிரிக்கிறது, சொத்து பிரிகிறது, அண்ணன் தம்பிகிட்ட ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதை சமாதானம் பண்ணிக்கிறது, கோர்ட்டு கேஸ் இருந்தால் அதுக்கு சமாதானமான முறையில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது அவுட் ஆஃப் த கோர்ட்டில், இதெல்லாம் நல்லது. 70 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.